அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனதில் வரும் எண்ணங்களுக்கு பாவம் உண்டா? பொதுவாகவே மனிதனின் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். சில நேரத்தில் நல்ல எண்ணம் வரலாம், சில நேரத்தில் கெட்ட எண்ணங்கள் வரலாம். குறிப்பாக ஒரு முஸ்லீம் அவங்க விரும்பாத எண்ணம் வரும்போது அதோடு சேர்த்து சந்தேகங்களும் வரும். அது என்ன சந்தேகம்னா, நம்ம இந்த தவறை மனசில் நினச்சோமே, இதுக்காக நம்மளை அல்லாஹ் பாவியாக ஆக்கிடுவானா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இந்த விஷயத்தில் இஸ்லாம் மிகவும் தெளிவாக வழிகாட்டுதலை காட்டியுள்ளது. இதில் இஸ்லாத்தின் அடிப்படை என்னவென்றால், மனதில் தானாக தோன்றும் எண்ணங்களுக்கு மனிதன் பொறுப்பாளி அல்ல. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் செயல்படாத வரையிலும், வாயால் அதை பேசாத வரையிலும் அதற்காக பாவம் எழுதப்படாது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் சமுதாயத்தின் மனதில் தோன்றும் எண்ணங்களை அவர்கள் அதை செயல்படாத வரையிலும், செயல்படுத்தாத வரையிலும், அல்லது அதை பற்றி பேசாத வரையிலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5269, சஹீஹ் முஸ்லிம் 127. இந்த ஹதீஸ் மனதில் திடீரென்று தோன்றும் கெட்ட எண்ணங்கள் காரணமாக மனிதனை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்பதை தெளிவாக விளக்குகிறது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனில், அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 286. இந்த வசனம் அல்லாஹ்வின் கருணையையும் நீதியையும் காட்டுகிறது. மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக அல்லாஹ் தண்டனை வழங்குவதில்லை. எனவே மனதில் கெட்ட எண்ணங்கள் வந்தால் பதற்றப்பட வேண்டாம். உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானி ரஜிம் என்று கூறி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். மேலும் குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல் மற்றும் துஆ செய்வது போன்றவை மனதை சுத்தப்படுத்தும். எனவே ஒரு முஃமின் கெட்ட எண்ணங்களை எதிர்த்து போராடி அல்லாஹ்வின் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் தனது ஈமானை பாதுகாத்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த பயனுள்ள விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்மையான அறிவை எடுத்து சொல்வதும் ஒரு நற்செயல்தான். ஏன்னா இந்த ஒரு தகவல் சிலருக்கு மனதில் இருக்கும் சந்தேகத்தை விளக்க உதவியாக இருக்கும். இதனால் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் நன்மையை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.